புது யூடியூப் சேனல் 3 வாரத்தில் 3 வீடியோஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க. பெர் வீடியோக்கு 2 lakhs ப்ளஸ் இம்ப்ரெஷன், 500 ப்ளஸ் சப்ஸ்கிரைபரை ஈஸியாக அச்சீவ் பண்ண வச்சேன். ஸோ இதே மெத்தடு தான் 500 சப்ஸ்கிரைபர் இல்லை, நீங்களும் ஃபாலோ பண்ணால் 1000 ப்ளஸ் சப்ஸ்கிரைபரை இந்த மெத்தடு மூலியமா ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணலாம். உங்கள் சேனலில் நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு வீடியோ போஸ்ட் பண்ணாலும் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது சப்ஸ்கிரைபர் கவுண்டே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இதை இல்லை, இதை தான். பட் நான் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டுமே நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்ட ஒரு ஸ்மால் கிரியேட்டரோட சேனல் தான். அவருடைய பழைய சேனலில் வியூஸே போகாமல் இருந்துச்சு. நான் சொல்கிற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணி நிறைய வீடியோஸில் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணும்போது எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு நீங்களும் எக்ஸாக்டாக பார்க்குறீங்க. நீங்களும் நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமாக நீங்களும் இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த யூடியூபோட நியூ அல்காரிதமை பேஸ் பண்ணி உங்கள் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ண போகிற 5 விஷயம் இதுதான். அதில் ஃபர்ஸ்ட்டு, யூடியூப் நியூ அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது. இப்போது ஒரு புது வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு 24 hours நீங்கள் என்ன தான் டைட்டில் தம்ப்நெயில்லாம் சேஞ்ச் பண்ணி பார்த்தாலுமே கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஃப்ளாட் லைனாக தான் இருக்கும். பட் ஆஃப்டர் 48 hours உங்கள் வீடியோ ஆட்டோமேட்டிக்காக பூம் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் புது யூடியூபருக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் தரணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ ரீசெண்டாக ஆஃப்டர் 48 hours உங்கள் வீடியோவுக்கு வியூஸ் வந்து கொஞ்சமாவது பீக் ஆக ஆரம்பிக்குது. பட் எவ்ரி பீக்லையுமே யூடியூப் உங்கள் கண்டென்ட்டை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 0லேருந்து 100s, அது 900 வரைக்கும் இருக்கலாம். இந்த வியூஸ் கேட்டகரியிலேருந்து நீங்கள் பிரேக் ஆகிட்டு 100 to 1000 அப்படின்றதையுமே பிரேக் பண்ணிவிட்டு 1000க்கும் மேலே ஒரு வீடியோக்கு வியூஸ் போக ஆரம்பிக்குதுன்னா உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் மோர் அண்ட் மோர் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் சேனலோட ஆவரேஜ் இம்ப்ரெஷன்லேருந்து கொஞ்சம் வியூஸ் போயிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி வீடியோ பார்த்த ஆடியன்ஸ் தான் பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அந்த அளவுக்கு வராது. ஒன்ஸ் நீங்கள் எப்போ இம்ப்ரெஷனை அச்சீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் நீங்கள் எதிர்பார்க்கறத விட பீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இம்ப்ரெஷனை இந்த 35,000K அப்படின்ற நார்மல் கேட்டகரியிலிருந்து இந்த மாதிரி லேக்ஸில் போக ஆரம்பிக்கணும்னா இப்போ நான் சொல்ல போகிற 2வது பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் டிஎம்எஸ், டோட்டல் மார்க்கெட் சைஸ்னு சொல்லுவாங்க. இப்போது ஃபஸ்ட்டு டிஎம்எஸ்னால் என்னது? இது ப்ராடான மார்க்கெட், இது மீடியம் மார்க்கெட், இது ஹைப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் டாப்பிக்கை நீங்கள் ப்ராடான ஆடியன்ஸுக்கு டார்கெட் பண்ணிங்கன்னா அது ப்ராடான ஆடியன்ஸுக்கு போகும். இல்லை கொஞ்சம் ஆக்ஷனபிளாக மாற்றினீங்கன்னா அது மீடியம் சைஸ் ஆஃப் ஆடியன்ஸ். இல்லை உங்கள் டாப்பிக்கை ரொம்ப பர்டிகுலராக ஸ்மால் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் டார்கெட் பண்ணுற மாதிரி வைக்கிறீங்கன்னா இந்த மார்க்கெட் சைஸ்லேருந்து சென்டராக ஹைப்பர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அதில் மட்டும்தான் நீங்கள் போடுற டாபிக் ஆஃப் த வீடியோ யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் டார்கெட் ஆகும். இப்போ இருக்கிற அல்காரிதம் அப்டேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் சேனலில் குக்கிங், கேமிங், டெக்னாலஜி, பாலிடிக்ஸ், எஜுகேஷன்னு எந்த கேட்டகரியில் வீடியோ போட்டாலுமே பழைய அல்காரிதம் மாதிரி குக்கிங்னா இனிஷியலாகவே குக்கிங் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் ரெக்கமெண்டேஷன் போகும், கேமிங் சேனலுக்கு மட்டும்தான் ரெக்கமெண்டேஷன் போகும் அப்படின்றது இல்லாமல் இப்போ கொஞ்சம் ரேண்டமாக ஒரு ப்ராட் ஆடியன்ஸுக்கு உங்கள் வீடியோவை கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க யூடியூப் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே. உங்கள் டாபிக் ஆஃப் த வீடியோ இந்த ரேண்டமான மிகப்பெரிய ஆடியன்ஸ் சைஸுக்கு கொஞ்சமாவது ரிலவெண்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் எழுத போகிற டாப்பிக்கே ப்ராடாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவே ஈஸியாக ChatGPTயில் போயிட்டு உங்களுடைய நீட்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெக் பேஸ்டு கண்டென்ட் போட போகிறீங்கன்னா எனி 10 பர்டிகுலர் டாபிக் தட் கவர் காமன் ஆடியன்ஸ் கிளிக்கபிள் இன் டெக் பேஸ்டு கண்டென்ட். இங்கே டெக்கை எடுத்துகிட்டு உங்கள் நீச்சை ரீப்ளேஸ் பண்ணி இதே ப்ராம்ப்டை அப்படியே ChatGPTயில் போட்டிங்கன்னா ஒரு ப்ராடான ஆடியன்ஸுக்கு கிளிக்கபிளாக வர டாபிக்ஸ் எல்லாமே ChatGPT உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆஃப் அண்டர் $300. இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு 15,000 rupees, 10,000 rupees அப்படின்னு கூட போடலாம். அந்த டாபிக் எப்படி ஒர்க் ஆகும்னா இப்போ ChatGPT நமக்கு கொடுத்த டாபிக் ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கோங்க. 2வது நீங்களாக சூஸ் பண்ணுற டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களா ஒரு டாப்பிக்கை டெக் பேஸ்டு கண்டென்ட்டில் சூஸ் பண்ணுறீங்க. அன்பாக்ஸ்டு சாம்சங் மொபைல் ருபீஸ் அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்க. ஒரு சாம்சங் மொபைலை அன்பாக்சிங் பண்ணுற மாதிரி ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டாபிக் ரொம்ப ஸ்மாலர் ஆடியன்ஸுக்கு தான் அது ரிலேட்டபிளாக இருக்கும். ஸோ அவங்க தான் கிளிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் டாப்பிக்கையே கொஞ்சம் ப்ராடாக லார்ஜ் செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு டார்கெட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா யூடியூப் அதிகமான ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது உங்களோட வீடியோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேண்டமான ஆடியன்ஸில் நிறைய பேர் கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இம்ப்ரெஷனை மேலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாபிக் ப்ராடாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது என்ன கேட்டகரி ஆஃப் நீச்சாக இருந்தாலுமே. ஆனால் இப்போ உங்கள் வீடியோஸ் ரீச் ஆனால் மட்டும் பத்தாது, அந்த அவங்களை நீங்கள் கிளிக் பண்ண வச்சாதான் அது கிளிக்கபிள் வியூஸாகவே மாறும். ஸோ நம்ம பார்க்க போகிற மூணாவது விஷயம் கிளிக்கபிள் வியூஸாக அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் உங்களோட இம்ப்ரெஷன் இந்த அளவுக்கு ஆரம்பத்தில் இன்க்ரீஸ் ஆகும். 10க்கு மேலே போக ஆரம்பிச்சிச்சுனாலே உங்களுடைய ப்ரௌசிங் ஃபியூச்சரில் அந்த இம்ப்ரெஷன் ரேட் குறையாமல் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். என்னதான் ஆஃப்டர் 48 ஹவர்ஸ் லேக்கில் இம்ப்ரெஷன்ஸ் போக ஆரம்பித்தாலுமே இந்த கிளிக் த்ரூ ரேட்டை எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வீடியோ அதிகமான ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ உங்கள் தம்ப்நெயிலை கிளிக்கபிளாக மாற்றுறதுக்கு ரொம்ப சிம்பிள். கிளிக்கபிள் வியூஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடான ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரி தம்ப்நெயிலை நீங்கள் செட் பண்ணணும். யூடியூப்பை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் ஸ்க்ரோல் பண்ணுறவங்க தான் அதிகம். அவங்கள நீங்கள் ஸ்க்ரோல் ஸ்டாப் பண்ண வைக்கணும். அதாவது ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்கள் தம்ப்நெயிலை பார்த்து அவங்கள ஸ்டாப் பண்ண வைக்கணும் அப்படின்னா 3 முக்கியமான விஷயம் உங்களுடைய தம்ப்நெயிலில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம்பிள், ஆடியன்ஸ்க்கு நல்லா தெரிஞ்ச மோஸ்ட் ரிலவெண்ட் ஆர் பாப்புலர் ப்ராடக்டை நீங்கள் தம்ப்நெயிலில் வைக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் இப்போதைக்கு தம்ப்நெயிலில் அவங்க ஃபேஸை தான் ரொம்ப பெருசாக வைக்கிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த அல்காரிதமை பேஸ் பண்ணி நீங்கள் வீடியோஸ் போடும்போது அதை கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுங்கள். மேபி உங்கள் ஃபேஸை நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும்னா கீழே சின்னதாக வச்சுட்டு ஒரு ரிலவெண்ட்டான ப்ராடக்ட் இல்லைனா பிராண்டட் ப்ராடக்ட்ஸை நீங்கள் பெருசாக காட்டினீங்கன்னா ஆடியன்ஸ் அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, பெரிய பெரிய நம்பர்ஸ் டாலர்லையோ அல்லது ருபீஸ்லையோ நீங்கள் நம்பர்ஸை மென்ஷன் பண்ணும்போது ஸ்க்ரோல் பண்ணுறவங்களை ஸ்டாப் பண்ணி உங்கள் வீடியோஸை கிளிக் பண்ண வைக்கலாம். உங்கள் தம்ப்நெயில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சமாவது கிளிக்கபிளாக மாறும். இல்லைனா பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ் ஆட் பண்ணுறது. இதை எக்ஸாக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி நான் டிசைன் பண்ண ஒரு தம்ப்நெயிலையே காட்டுறேன். எஸ், இந்த தம்ப்நெயிலை ஜஸ்ட் பாருங்கள். நான் சொன்ன 3 விஷயம் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட்டு, நான் தெரியாத ஃபேஸ் எங்கேயாவது நான் ஆட் பண்ணியிருக்கேனா? ஆட் பண்ணல. மேபி நீங்கள் ஒரு பிராண்டாக மாறினா அதுக்கப்புறமா ஃபேஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டார்கெட் பண்ணுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட். ஆனியன், வெங்காயம், இது எல்லாருக்குமே தெரியுமா? அப்போ ரெலவெண்ட்டான ப்ராடக்டை நான் ஆட் பண்ணும்போது ஆடியன்ஸுக்கு அந்த வீடியோ ரெலவெண்ட் ஆகும். ஸ்க்ரோல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அந்த விஷயத்தையே ரொம்ப பெருசாக காமிக்கிறேன் சென்டரில். ரெண்டாவது, பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ். நீங்கள் இந்த இடத்துல $1 சிம்பிள் போட்டு ப்ரைஸை பெருசாக மென்ஷன் பண்ணலாம். இல்லைனா பவர்ஃபுல் வேர்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணலாம். த பவர் ஆஃப் 1 ஆனியன் வாசிக்கும் போதே இதில் அப்படி என்ன பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற கியூரியாசிட்டி ரைஸ் ஆகுதா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாவது கிளிக்கபிளாக மாறும். ஆனால் இந்த மாதிரி பண்ணி உங்கள் புது சேனல் அல்லது இப்போ வச்சிருக்கிற சேனலில் ஒரு வீடியோக்கு மட்டும் வியூஸ் போனால் எப்படி? அடுத்தடுத்த வீடியோக்குமே வியூஸ் போகணும்னா அதுக்கு தான் இந்த 4வது முக்கியமான ஸ்டெப். உங்களோட சேனல் அனாலிட்டிக்ஸில் 2 விஷயம் இருக்கும். ஆடியன்ஸ் டேப்பில் போனீங்கன்னா, ஒன்று யூனிக் வியூவர்ஸ், ரிட்டர்னிங் வியூவர்ஸ். வயலட் கலர் லைன் ரிட்டர்னிங் வியூவர்ஸ், ப்ளூ கலர் லைன் நியூ வியூவர்ஸ். ரிட்டர்னிங் வியூவர்ஸோட ரேட் வந்து கம்மியாக இருக்கும்போது நியூ வியூவர்ஸ் அதை விட கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் த டைமில் ரிட்டர்னிங் வியூவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுறாங்கன்னா இங்கே போகிற வியூஸை விட உங்களுக்கு யூடியூப் அந்த வீடியோவை அதிகமான ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது 1x இம்ப்ரூவ் ஆச்சுன்னா இந்த நியூ வியூவர்ஸோட ரேட் வந்து 5x இம்ப்ரூவ் ஆகும். அந்த அளவுக்கு யூடியூப் இம்ப்ரெஷனை அதிகமாக கொடுக்கும். ரிட்டர்னிங் வியூவர்ஸ் உங்கள் சேனலில் திரும்ப திரும்ப வர ஆரம்பித்தாங்கன்னா இதை எக்ஸாக்டாக நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு சேனலில் சேம் கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ் போட்டால் நிறைய வியூஸ் போகும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரிட்டர்னிங் வியூவர்ஸ் அதிகமாக வர ஆரம்பித்தாங்கன்னா ரீச் அதிகமாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு வீடியோவுக்கு இப்போ நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வியூஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எதை பேஸ் பண்ண கான்செப்ட், இந்த டாப்பிக்கையே நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி அடுத்த வீடியோ எப்படி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். அப்போ இந்த வீடியோ பார்த்த ஒரு ஆடியன்ஸ் இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிக்கும் போது இந்த வீடியோ புது புது ஆடியன்ஸுக்கு அதிகமாக ரெக்கமெண்டேஷன் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவை விட 2வது வீடியோவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் புது புது ஆடியன்ஸ் உள்ளே வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பழைய ஆடியன்ஸ்னால உங்கள் சேனலை ஒரு தடவை தான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? புது புது ஆடியன்ஸை உங்கள் சேனலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். 3வது வீடியோ இந்த 2 கான்செப்டையுமே மர்ஜ் பண்ணுற மாதிரி 3rd வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 வீடியோக்கு வியூஸ் போனதை கம்பேர் பண்ணும்போது இதில் ரிட்டர்னிங் வியூவர்ஸோட ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ட்ரிபிள் த டைம் நியூ வியூவர்ஸ் உள்ளே வருவாங்க. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். இம்ப்ரெஷனுமே ஸ்டாப் ஆகாமல் போகும். பட் உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸாக்டாக அப்படியே அச்சீவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் கண்டென்ட்டை வேல்யூபிளாக கொடுக்கணும்.
உங்கள் கண்டென்ட்டில் வேல்யூ இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் 5வது ஸ்டெப், அதாவது ரிட்டன்ஷன் கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் காமிக்கிற ரிட்டன்ஷன் கிராஃப் ரொம்ப டவுன்ஃபால் ஆயிருக்கு. என்ன ப்ரோ, இவங்களுக்கு எப்படி அவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, 30,000 வியூஸ் போனதுக்கு அப்புறமா இந்த ரிட்டன்ஷன் கிராஃப் இப்படி இருக்குது. அப்போ அவங்களுக்கு 1000 வியூஸ் போகும்போது ரிட்டன்ஷன் கிராஃப் எந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக இருந்திருக்கும், 2000 வியூஸ் போகும்போது எந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக இருந்திருக்கும். ஸோ 30,000 வியூஸுக்கு மேலே போனதுக்கு அப்புறமா தான் இந்த கிராஃப் அதிகமான ஆடியன்ஸ் பார்க்க டவுன்ஃபால் ஆகிக்கிட்டே வருது. அப்போது ஃபஸ்ட்டு 30 செகண்ட் அவங்களுடைய வீடியோவை 66% ஆஃப் த ஆடியன்ஸ் வரைக்கும் எங்கேஜாக வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே இது அடுத்தடுத்த வீடியோவில் வெறும் 44% ஆஃப் த ஆடியன்ஸ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு 30 செகண்டில் எங்கேஜ் ஆக ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வியூஸ் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. இதனுடைய கிராஃப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2000 வியூஸ் கிட்ட தாண்டும் போதே கிராஃப் ரொம்ப ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இம்ப்ரெஷன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். ஸோ உங்களோட வீடியோவில் இந்த டைமில் ஆடியன்ஸ் எங்கேஜ் ஆகுறாங்களா இல்லையா அப்படின்றத இந்த கிராஃபை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த கிராஃப் நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கண்டென்ட் சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். ஃபாலோ ஆகிக்கிட்டே வந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்கிரிப்டிங் அண்ட் வீடியோ விஷுவல் கான்செப்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணால் அந்த கிராஃப் மேலே ஏற ஆரம்பிக்கும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய கண்டென்ட் எந்த அளவுக்கு வேல்யூவாக இருக்குது, ஆவரேஜ் வியூ டியூரேஷன் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றதையுமே வச்சு பார்க்க முடியும். ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் கிராஃபில் நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா யூடியூப் ரெக்கமெண்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் வியூஸுமே ஸ்டாப் ஆகாமல் போகும்.